ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி மாயா எல்லாருமே பார்த்தோம்னா குடும்பத்தோடு அவங்க தனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த சீர்வரிசையெல்லாம் வந்து கொண்டு கொடுக்கவும் அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா வராமல் எனக்கு இந்த சீர்வரிசையெல்லாம் தேவையில்லைம்மா. அப்பா வந்து அவர் கையால் இந்த சீர்வரிசையெல்லாம் எனக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் வந்து அதை வாங்கியிருப்பேன். ஆனால் அப்பாவே வந்து இந்த வீட்டுக்கு வரல. அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த சீர்வரிசை எனக்கு தேவையில்லாமா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சோகத்தோடு அங்கேருந்து வீட்டுக்கு இங்கே கிளம்பி வராங்க. அப்போ ரகுராம் கிட்ட சிவா மணியும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு இவ்வளோ திமுறா, என்ன இருந்தாலும் அவள் ஏன் பொண்ணுல, அதனால தான் எனக்கு இருக்க திமுறலாம் அவளுக்கு பாதியாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானகி வந்து சந்தோஷப்படுதாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான், அவரையே மறந்து அவர் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய் நிறைய சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ஏன்னா தன்னுடைய பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டவர் இப்போ இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராமும் சிவாவும் வந்து அவங்க வெளியே போகிறாங்க. போகும்போது பார்த்தோம்னா அப்போ ஊரில் உள்ளவங்க அவ்வளோருமே வந்து அங்கே ரகுராம் கிட்டேயும் சிவா கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் இந்த ஊருக்கே எவ்வளோ பெரிய மனுஷன், ஆனால் உங்கள் வீட்டு பையன் இந்த மாதிரிக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சிவா வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சீனு இந்த மாதிரிக்கு நேற்று ராத்திரி இந்த கடையில் இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரிக்கு ரோட்டில் விழுந்து கிடந்தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை தினசரி உனக்கு இதே வேலை தான், நேற்றுக்கு என்னென்னா தகராறு வர ஆகிப்போச்சுது, அதனால அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லவும், என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த ஊருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாத என்ன, அன்னைக்கு இந்த மாதிரிக்கு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், ஆனால் அப்போ வந்து கதிரும் மாயாவும் வந்து அவனை வந்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சிவாவுக்கு அப்போ தான் புரிய வருது, அண்ணா அன்னைக்கு கதிரை நம்ம தனியாக பார்த்தோம்ல, அப்போ கதிர் வந்து சீனுவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறான், ஆனால் நம்ம தான் வந்து கதிரை பற்றி தப்பாக நினச்சிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராம் வந்து பயங்கர கோவப்படுத ஆரம்பிச்சிருந்தாங்க. சீனு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ இந்த விஷயம் பத்மாவுக்கு தெரியுதானே செய்யும், அப்படி இருக்கும்போது அப்போ அவன் மறைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஊர்லேயே பெரிய மனுஷன், அதனால உங்கள் வீட்டு பையனை இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ண அனுப்பாதீங்க, ஊரில் உள்ளவங்களாம் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராம் கோவத்தோடு அங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சிவா வந்து பத்மாவை கூப்பிடுறாங்க, அக்கா அங்கே ஓ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வராங்க. உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க, உன் பையனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனு படுத்து தூங்கியிருப்பானு அப்படின்னு சொல்லவும் உன் பையன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இது கிட்டதுமே பத்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா நீ சொல்கிறேன்னு கேட்கும்போது அப்போ சிவா சொல்கிறாங்க, சீனு இந்த மாதிரிக்கு தினசரியும் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான், இந்த விஷயம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா சொல்கிற, நீ இப்படி சொல்கிறத என்னால் நம்பவே முடியல, என்னுடைய பையனை அப்படிலாம் பண்ணுவான், அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டு தான் நாங்கள் விசாரிக்கோம், இப்போ சீனுவை கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து பார்த்தோம்னா சீனு வந்து அவன் மாயா தான் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராமும் சிவாவும் வந்து அவங்க மாயாவோட ரூமை கதவை தட்டவும் இங்கே பார்த்தோம்னா சீனு வந்து உளறிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, டே சத்தம் போடாதடா, அங்கே மாமா வர கதவை தட்டுற சவுண்டு கேட்குது, நீ பேசாமல் தூங்குற மாதிரிக்கு இருடா அப்படிங்கவும் ஆனால் சீனு வந்து எதையோ உளறிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து கதவை திறக்கவும் உடனே வந்து சிவா சொல்கிறாங்க, சீனுவை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது என்னது தூங்கிட்டு இருக்கானா, நீ போய் சொல்லாத, அவன் முழிச்சிட்டு தான் இருக்கிறான், அதான் சத்தம் கேட்குது, அவனை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் வந்து கோபத்தோட கத்துறாங்க, அவளை சீனுவை கூட்டிகிட்டு வர சொல்றியா இல்லைன்னு சொல்லி கேட்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க, என்னது புருஷ மண்டாட்டி இருக்கும்போது இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவர் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம்ல அப்படிங்கப்போ இது கிட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்னம்மையா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, சீனுவை கூப்பிடுமா அப்படிங்கும்போது பெரியம்மா அவர் தான் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம்ல, அப்புறமா எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே எல்லாருடைய கோபம் வந்து மாயா பக்கம் திரும்புது. ஏன்னா மாயா வந்து சீனுவை பார்க்க விடாமல் இப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா பக்கம் திரும்பவும் அப்போ ரகுராமுக்கு வந்து புரிஞ்சிருது, ஓஹோ அப்போ சீனு வந்து குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறான், அதனால தான் மாயா வந்து நம்மளை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்துறா போலுக்கு அப்படின்னு ரகுராம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே போயிடவும் அப்போ ஜானகி வந்து அவங்க மாயாவை கூப்பிடுவோம், நம்ம மாயா வராங்க, என்ன மாயா பெரியப்பா வந்து சீனுவை பார்க்கணும்னு சொன்னார், ஆனால் நீ வந்து பார்க்க விடாமல் தடுத்துட்டி அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மாயா சோகமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது வாங்க பெரியம்மா நீங்களே வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா சீனு வந்து உளறிக்கிட்டு அந்த மாதிரிக்கு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானகிக்கு தூக்கி வாரி போடுது, என்னது மாயா இந்த மாதிரிக்கு அவன் பண்ணிட்டு இருக்கிறான், அப்போ பெரியப்பா சொன்னது எல்லாம் உண்மைதானா, அப்போ தினசரி இப்படி தான் வாரானு கேட்கும்போது ஆமாம் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கண்கலங்குறாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரகுராம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே ரகுராம்
வந்து சீனு அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே பார்த்தோம்னா அவங்க மாயாவும் ஜானகியும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க தூங்க தானே போங்க, நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும், ஒழுங்கு மரியாதை அவனை நீ வெளியே கூப்பிட்றியா இல்லை நானே போய் அவனை உள்ளே போய் இழுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே ஜானகிக்கும் மாயாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் பையனுடைய நிலைமை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பத்மா வந்து சீனுவை பார்க்கறதுக்காக மாயா ரூமுக்கு வராங்க. பார்த்தோம்னா சீனு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்ததுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. டே சீனு என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க சீனு வந்து வெளியே ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து ரகுராம் வந்து பயங்கரமாக சீனுவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு தினசரி வீட்டுக்கு வருவ, எங்கே இருந்துடா வந்தது உனக்கு இந்த கெட்ட பழக்கம், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா பத்மா வந்து அவங்க வழக்கம் போல் அவங்க மாயா மேலே பழிய போடுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து எப்போ பார்த்தாலும் நீ மாயா மேலே பழிய போட்டுட்டு இருக்காத, அவன் எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணான்னு சொல்லிக்கிட்டு நீ அவனை போய் விசாரி அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அண்ணி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரிதான் மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவீங்களே, என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணமே இவாளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ரகுராம் வந்து சீனு கண்ணத்தில் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உடனே வந்து சீனு பார்த்தோம்னா சுயநினைவுக்கு வந்துருந்தாங்க. உடனே வந்து அவங்க ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு நிலைமையில நீ வந்திருக்கிற நினைச்சேன்னா எனக்கு அவமானமா அசிங்கமா இருக்குது, என்னடா வந்து ஊர்ல தலை காட்ட முடியல, இந்த குடும்பத்தை மானத்தை வாங்குறதுக்காக நீ வந்திருக்கிறியா, இன்னும் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போட அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பத்மாவும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் தயவு செய்து சீனோ மட்டும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அவன் வந்து இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கும்போது, எங்கள் பாரு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, அப்படி தலையிட்டனா நீயும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து தடுக்கிறாங்க, என்னங்க சீனு தான் இப்போ இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானா, அவன் நாளைக்கு வந்து விடியட்டும், நான் அவனை புரிய மாதிரிக்கு எடுத்து சொல்கிறேன், அவன் எதுக்காக அந்த மாதிரிக்கெலாம் பண்ணான்னு தெரியல, நீங்கள் அவசரப்பட்டு இப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க அப்படிங்கும்போது உடனே பத்மாவும் சொல்றாங்க, அண்ணா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுட்டேன்னா அப்புறம் நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன், நானும் வீட்டை விட்டே போறேன் அப்படிங்கும்போது அப்ப ஜானகியும் ரகுராமோட அம்மாவும் வந்து தடுக்கிறாங்க. எதுக்காக சீனு இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியல, காலையில விடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, எடுத்தோம் கவுத்துன்னு முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே சீனுட்ட வந்து ஜானகி கேட்குறாங்க, எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் நீ முடிவெடுத்த, ஏன் இப்படிலாம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து சீனு வந்து கண்காலிங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடா ஆச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப மாயா வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஜானகி சொல்றாங்க, அதுதான் அவன் 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாலாம், நீ எதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொன்ன அப்படிங்கும்போது அப்ப சீனு வந்து மாயா மேல பயங்கரமா கோவத்தோட அவங்க பேசுறாங்க. அடுத்துதான் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஜானகி மாயா அதுக்கப்புறமா ரகுராம் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.